ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவே டிரைவர் எல்லாத்துக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. லாகின் பண்ணி ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. வீட்டில் சாப்பிட்டு அப்படியே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, லேட்டாக தானே உழுகுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாப்பா நானே இன்றைக்கி உனக்கு பேக்கேஜ் விழுகு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்க பாப்பா. அப்புறம் விழுந்துச்சுன்னா உனக்கு சாயங்காலம் நீ கேட்குறது வாங்கிட்டு வர பாப்பா அப்படின்னேன். சொன்ன மாதிரியே விழுந்துருச்சுங்க. எங்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பழனி முருகர் கூப்பிட்ருக்காருங்கோ. ஆமாங்க, பழனி முருகர், பழனி ட்ராப்பு, குப்புசாமி ஹாஸ்பிட்டல் பிக்கப்பு, பழனி ட்ராப்பு. அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு அதே மாதிரி மேக்ஸிமம் என்னடா பேக்கேஜாக ஓட்டுறேன்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு புது வண்டி இப்போ தான் ஒரு 5-6 மாதம் ஆச்சு, அதனால் கொடுத்துட்ருக்குறாங்க. இன்னொன்று, புது வண்டியோ பழைய வண்டியோ கொடுக்கும்போது எடுத்து ஓட்டிடணும். காற்று அடிக்கும்போது தூற்றுக்கோள், அந்த மாதிரி தான் அடித்து நவுத்திடுவோனுங்க. ஓட்டுற வரைக்கும் ஓட்டிடுவோம் டக்குன்னு. ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வரலாம், பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி போகுதுன்னு இல்லை. ஒரு பழனி போயிட்டு எப்படியும் மதியானம் ஆயிருங்க வரக்கு. கஸ்டமர் ப்ளேஸ்க்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, பழனி நம்ம அங்கே ட்ராப் பண்ணியாச்சு. திண்டுக்கல் பைபாஸில் ஒரு 3 கிலோமீட்டரில் உள்ளேங்க. அருமையாக இருந்ததுங்க வீடு. டீ கொடுத்தாங்க, குடிச்சு போட்டுங்க. அப்படியே சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. உண்மையிலுமே வீடு எல்லாம் அருமையாக இருந்துச்சுங்க. அப்படியே அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பழனி முருகர் தெரிஞ்சாருங்க. பார்த்திங்கன்னா அது ஒரு வீடியோ எடுத்துகிட்டேன். ஹைவேலியே தான், அதனால் முருகரை பக்கத்தில் பார்க்க முடியல. தூரத்துலேருந்தே பார்த்தோம். முருகரோட அருள் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறேங்க. பார்த்திங்கன்னா டக்குன்னு மறுபடியும் ஒரு புக்கிங் உழுகுதுங்க. எங்கேன்னு பார்த்தா ஒரு 10-15 கிலோமீட்டர் பிக்கப்பு, மேட்டுப்பாளையம் ட்ராப்புங்க. அருமையாக இருந்துச்சு. பிக்கப் பண்ணியாச்சுங்க கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே தாங்க அந்த பழனி கோயிலுக்கு போய்ட்டு அவங்க அங்கே ஹோட்டலில் ஏதோ சாப்பிட்டு அங்கேருந்து புக்கிங் கேட்டிருக்காங்க. கரெக்டாக விழுந்துருச்சுங்க நம்மளுக்கு. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் தாராபுரம் வந்தோம். சிஎன்ஜி சுத்தமாக காலிங்க. சிஎன்ஜி பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரெஷரில் இருந்ததுங்க. அடித்தாச்சுங்க. அடித்து அப்படியே கொண்டு போய் மேட்டுப்பாளையத்தில் ட்ராப் பண்ணியாச்சுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம பழனி ட்ராப் பண்ணோம். ஒரு 1 ஹவர்லேயே பார்த்திங்கன்னா அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வந்துட்டுருந்தோம். அப்புறம் டக்குன்னு பழனி பக்கத்தில் தாராபுரம் ரோடு பிக்கப்பு, மேட்டுப்பாளையம் ட்ராப்பு, சிறுமுகை ரோட்டில் ட்ராப் பண்ணியாச்சு. அப்புறம் இப்போ தான் டீ சாப்பிட்டோம். சரி, டயர்டாக இருந்துச்சு. கஸ்டமர் இறக்கி விட்டோம். கொஞ்சம் தூரத்தில் வந்து டீ சாப்பிட்டுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்க்கல, ஒரு 1 ஹவர் பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போகலாம். ஆஃபீஸ்க்கு ரெக்யூஸ்ட் கொடுத்துருக்கு, என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். இருந்தால் எடுக்கலாம், இல்லாட்டி அப்படி உள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2 பேக்கேஜ், நல்லா அருமையான பேக்கேஜு. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு இனிய இரவு வணக்கம். மேட்டுப்பாளையத்தில் ரைட் பண்ணோம். கொஞ்சம் முன்னாடி வாங்க, நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து கார்மடை வந்தோம். கரெக்டாக ஒரு பெரிய பேக்கேஜுங்க. சென்னை ரவுண்ட் ட்ரிப்பு போயிட்டு இங்கேயே வரதா. கஸ்டமர் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இங்கே தான் கஸ்டமர் வீடு. கரெக்டாக எங்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த கோட்டயம் அந்த பிரிவுன்னு சொல்லுவோம், கோட்டை பிரிவுன்னு சொல்லி அந்த பெட்ரோல் பங்க் இருக்குல்லைங்க, அங்கேயே சிஎன்ஜி இப்போ தான் மறுபடியும் சிஎன்ஜி ஃபுல் பண்ணிவிட்டு வந்தாச்சு. கிளம்ப வேண்டியதான். ரவுண்ட் ட்ரிப்பு போயிட்டு ரிட்டர்ன் வரணும். 28 ஹவர்ஸ் போட்டிருந்தாங்க பேக்கேஜு. கூப்பிட்டு சொல்லி தான் புக்கிங்கை எடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இன்றைக்கி 3வது பெரிய பேக்கேஜு சென்னை. போயிட்டு வந்துடலாம். வீடியோ வாட்ச் பண்ணுங்கள்.